வழக்கறிஞர்கள் என்ற பெயரில் சிலர் தன்னை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் மிரட்டுவதாக நடிகை கௌதமி போலீசில் மனு கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நில தகராறு விவகாரத்தில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி அழகப்பன் என்ற நபர் கௌதமி பாஜகவில் இருந்தபோது நடைபெற்ற இந்த சம்பவத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கௌதமி அதிமுகவில் இருக்கிறார். அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சேர்ந்து தனது சொத்துக்களை அபகரிக்க முயன்ற நிலையில் நீலாங்கரையில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தையும் அபகரிக்க அழகப்பன் முயற்சி என நடிகை கௌதமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பாதுகாப்பு கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறார். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக நடிகை கௌதமியின் சொத்துக்கள் அனைத்தையும் பொது அதிகாரம் பெற்று அழகப்பன் என்பவரும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் அபகரித்ததாக புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக அந்தந்த மாவட்டங்களில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அந்த நபரான அழகப்பன் மற்றும் அவரது மனைவி குடும்பத்தினர் அனைவரையுமே போலீசார் கைது செய்தார்கள். சென்னையை பொறுத்த மட்டும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக நீலாங்கரையில் இருக்கும் 9 கோடி ரூபாய் 90 லட்சம் மதிப்புள்ள நிலத்தில் இவர் அபகரித்ததாக கூறி இவர் அழகப்பன், அவரது மனைவி ஏஎல் நாச்சல் உள்ளிட்ட அனைவர் மீதும் இந்த புகார் அளிக்கப்பட்டு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த நீலாங்கரை இடத்தில் கட்டுமானம் நடைபெற்று வருவதாகவும் அதுவும் சட்டத்தை மீறி தன்னுடைய அனுமதி இல்லாமல் நடைபெறுவதாக நடிகை கௌதமி ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். உடனடியாக சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து அது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அந்த நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த கட்டுமானங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு பூட்டியும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த கட்டுமானங்களை இடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அதற்காக 96,000 ரூபாய் பணத்தை தன்னிடம் கேட்பதாக கௌதமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. திடீரென ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து சம்பந்தம் இல்லாமல் வழக்கறிஞர்கள் தன்னை மிரட்டுவதாகவும் இந்த இடத்தில் இருக்கும் கட்டுமானத்தை இடிப்பதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கையை கௌதமி மேற்கொண்டாரா என்பது தெரிய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் என்று கூறி போஸ்டர்கள் அனுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் வரும் 15ஆம் தேதி இதுபோன்று வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தப் போவதாக போஸ்டர்களை அனுப்பி மிரட்டுவதாக நடிகை கௌதமி தெரிவித்திருக்கிறார். இது தன்னை மிரட்டும் நோக்கில் இருப்பதாகவும் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் சில வழக்கறிஞர்கள் இதுபோன்று செயல்படுவது தன்னை மிரட்டும் துணியில் இருப்பதாகவும் தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை கௌதமி புகார் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.